டே நீ தம்பி எப்படா வருவேன்னு கேட்குறா. நானும் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். அக்கா நீ நல்ல செய்தியை சொல்லு, நான் வரும்போது தாயும் அம்மனா தான் வரணும், அது அக்கா குழந்தை பிறந்த செய்தி கேட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறானுங்க. அவன் வந்த செய்தி அக்காவுடைய உயிர் போயிடுச்சுங்கிற செய்தி கேட்டு இப்போ வந்திருக்கான். இப்போ படிப்பு இன்னொரு 6.5 மாதம் இருக்குது. அதை இப்போ வேண்டான்னு எழுதி கொடுத்து போட்டு 6.5 மாதம் கழிஞ்சு முடிஞ்சால் படிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்பா கூடயே இருக்கலாங்கிற முடிவுக்கு இப்போ வந்திருக்கானுங்க. அதுதான் இப்போ ஏன்னா இந்த இழப்பு அவனால் அக்காவுடைய இழப்பை தாண்டி போய் அவன் படிக்கிற அளவுக்கு மனநிலை இல்லைங்க. இப்போ இதுதான் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை. நான் கூட மீண்டும் கொஞ்சம் வெளியில் வந்துட்டுங்க. ஏன்னா நான் போராடக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு எனக்கு. ஆனால் பெண் அவள் வீட்லேயே இருக்காளுங்க. 24 மணி நேரம் பெண்ணுடைய சிந்தனையிலே இருக்கா. அதை அந்த இடத்துல என்னால் அவள் எங்கிட்ட வெளியில் சொல்ல முடியல, சொல்லாமல் இருக்க முடியல, அதுலேருந்து மீண்டு வர முடியல. உண்மை சொல்ல போனால் உடல் அளவிலையும் மனதளவிலையும் அதிகமாக பாதிக்கப்பட்டது என்னை விட என் மனைவி தான். ஏன்னா அவங்க வெளியில் வர்றதுக்குண்டான ஆப்ஷனும் இல்லை. வீட்டுக்குள்ளேயே 24 மணி நேரம் மகளுடைய போட்டோவை பார்த்துட்டு அழுதுட்டு சாப்பிட முடியாமல் இருக்க முடியாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி விளையாட அந்த நினைவுகள் அந்த இடத்த விட்டு நகர முடியாமல் இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா என்னை விட என் மனைவி தான் அதிகமாக பாதிச்சிருக்கு. சகோதரனுக்கு என்னன்னா அக்காவோட இழப்பு மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா அவன் எங்களோட கனவு கண்டானுங்க. அக்காவோட கல்யாணம் முடிஞ்சு ஏப்ரல் 11 அவன் 13ஆம் தேதி கிளம்புறானுங்க ஆஸ்திரேலியா. ஒவ்வொரு கேள்வியும் அணுகும்போது உங்களை எமோஷனல் ஆக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் அணுகிறேன். தைரியமாக அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்க போகிறீங்க அதை நோக்கி தான் என்னோட கேள்வி நகருது. ஆனால் இது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் மன்னிச்சிடுங்க, நான் அப்படி ஏதாவது எமோஷனலாக பேசியிருந்தா கொஞ்சம் என்னையும் மன்னிச்சிடுங்க. இல்லைங்க, இதில் மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா என்னுடைய இயல்பு, நீங்கள் ஒரு தாய் தகப்பனா ஒரு குழந்தைய இருந்து அதுக்கு ஏற்பட்டிருந்தா நீங்களும் கண்டிப்பாக என்னுடைய சூழ்நிலையில் இருப்பீங்க. அதை என்னால் உணர முடியும். இல்லை, இப்போவே எங்களால் உணர முடியுது அப்படிங்கிறதுனால தான் இந்த மன்னிப்பை உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஏன் இன்னைக்கு நேர்காணலே நான் ரித்தன்யா அவர்கள் பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, நீங்களுமே நிறைய இடங்களில் பதிவு பண்ணிட்டீங்க. ஆனால் நான் முக்கியமாக இந்த நேர்காணல் பண்ணுறதுக்கு இந்த வழக்கு சரியான திசையில் தான் பயணிக்குதா, இதுக்கு நியாயம் கிடைச்சிரும்னு நீங்கள் நம்பி போராடுறீங்க, அது கிடைச்சிருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை கேட்டேன். கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக வழக்குக்குள்ள சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். டே நீ தம்பி எப்படா வருவேன்னு கேட்குறா. நானும் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். அக்கா நீ நல்ல செய்தியை சொல்லு, நான் வரும்போது தாயும் அம்மனா தான் வரணும், அது அக்கா குழந்தை பிறந்த செய்தி கேட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறானுங்க. அவன் வந்த செய்தி அக்காவுடைய உயிர் போயிடுச்சுங்கிற செய்தி கேட்டு இப்போ வந்திருக்கான். இப்போ படிப்பு இன்னொரு 6.5 மாதம் இருக்குது. அதை இப்போ வேண்டான்னு எழுதி கொடுத்து போட்டு 6.5 மாதம் கழிஞ்சு முடிஞ்சால் படிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்பா கூடயே இருக்கலாங்கிற முடிவுக்கு இப்போ வந்திருக்கானுங்க. அதுதான் இப்போ ஏன்னா இந்த இழப்பு அவனால் அக்காவுடைய இழப்பை தாண்டி போய் அவன் படிக்கிற அளவுக்கு மனநிலை இல்லைங்க. இப்போ இதுதான் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை.